அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அரசு அவர்களே. இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக பிரித்தானியா சவேந்திர சில்வா உட்பட 4 பேரை பயணத்தடை செய்திருக்கின்றது தொடர்பான செய்திகள் கடந்த வாரம் ஊடகங்கள் பரவலாக பேசப்பட்டது. இந்த தடை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அமெரிக்காவில் சவேந்திர சில்வாவுக்கு தடையை கொண்டு வந்திருந்தார்கள், கனடா கொண்டு வந்திருந்தார்கள், இப்பொழுது பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தடை தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? இந்த தடை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? தடை கொண்டு வந்தது தொடர்பாக நாங்கள் அதனை பாராட்டலாம். ஏனென்றால், ஒன்று, இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்கின்ற மனித உரிமை மீறல்கள், அவர்கள் இதை இனப்படுகொலை என்று அவர்கள் கொண்டு வரவில்லை. அது நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மனித உரிமை மீறல்கள் என்ற அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த போதும் ஓகே, இலங்கை தமிழ் இனத்துக்கு எதிராக மனித உரிமை மீறல்களை மேற்கொள்கின்றது என்பதை இந்த மேற்குலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பதை இது காட்டுகின்றது. தற்போதைய பூகோள அரசியல் ஒழுங்கில உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் பிரித்தானியா ஐரோப்பாவுக்கும் இடையிலான விரிசல்கள், ஐரோப்பா சில விடயங்களை கையாள வேண்டிய ஒரு நிலை இருந்த போதும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து ஆசியாவை கையாள வேண்டிய ஒரு நிலை. அவர்கள் தங்களுக்குள் உள்ள தங்களுக்குள் விரிசல்கள் இருந்தாலும் அந்த அந்த கூட்டணி எப்போதும் ஒன்றாகத்தான் செயற்படுகிறார்கள். அமெரிக்கா 2020ஆம் ஆண்டு இதனை கொண்டு வந்திருந்தார்கள். ட்ரம்பின் காலத்தில் இலங்கை அதாவது மிருசுவில் படுகொலையில் ஈடுபட்ட சுனில் ரத்நாயக்கா உட்பட சவேந்திர டி சில்வா இருக்கலாம், சந்தான பிரசாத்தாக இருக்கலாம், அப்படி கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு கனடா கொண்டு வந்திருந்தது. அதில் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷவின் பெயர்கள் கூட இணைக்கப்பட்டிருந்தன. பிறகு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் அளவில் உதயங்க வீரதுங்கா, அவர் ரஷ்யாவுக்கான இலங்கையின் தூதுவராக இருந்தவர். அது வேறு காரணங்கள், ஊழல் பிரச்சனை காரணங்களாக, மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கலாம், மன்னிக்கவும், இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனராக இருக்கலாம். இவ்வாறு கொண்டு வந்திருந்தார்கள். இந்த தடைகளை தமிழ் மக்கள் மீது மனித உரிமைகள் மீறல்களை மேற்கொண்டவர்கள் மீது மட்டும் என்று இல்லாமல் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீதும் தடைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது பிரித்தானியா கொண்டு வந்திருக்கின்றது. பிரித்தானியாவின் வெளிவார செயலாளரும் பொதுநலவாய அபிவிருத்தி வெளிவார செயலாளருமான டேவிட் லமி அவர்கள் தெரிவிக்கும் போது, இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற இன நல்லிணக்கப்பாடுகளுக்கு இந்த தடை மிக முக்கியமானது என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது, இந்த முறை முதல் முறையாக இலங்கையின் அதாவது துணை ராணுவ குழு என்று சொல்லி கருணா குழுவின் தலைவர் மீதும் தடையை கொண்டு வந்திருக்கிறது பிரித்தானியா. கொழும்பு ஊடகங்களை பொறுத்தவரையில் இந்த தடை அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால், இந்த முறை உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் முதல் முறையாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தொழிற்கட்சியினூடாக. அதற்கு ஒரு நன்றி கடனாக தொழிற்கட்சி இதனை கொண்டு வந்திருக்கிறது என்று. அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட இலங்கை மீதான தடைகளை கொண்டு வருவோம் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்குறுதிக்கு அமைவாக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றதை இப்போது தென்னிலங்கை ஊடகங்களும் மெல்ல மெல்ல சொல்ல தலைப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த தடையின் பின்னணி என்ன என்று சொன்னால், அண்மையில் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நாங்கள் கதை பேசும்போது கூறியிருந்தோம், அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கட்டளை அதிகாரி இலங்கைக்கு சென்றிருந்தார். அவர் இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்தியிருந்தார். இலங்கைக்கு 3 கரையோர காவல் படகுகளை வழங்கியதாகவும், மேலும் ஒன்று அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அளவில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் பிற்பாடு பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான பணிப்பாளர் பென் மெலர் போயிருந்தார் இலங்கைக்கு.
அது பெரிதாக பேசுபொருளாக வெளியில் வரவில்லை. அவர் சென்ற சமயம் அவர் இலங்கை அதிகாரிகளுடன் பெருமளவில் கதைத்திருந்தார். என்னென்று சொன்னால் செப்டம்பர் மாதம் வரவிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பிரித்தானியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாகவும் அந்த தீர்மானத்தை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் அந்த 15வது தீர்மானத்தை இலங்கையும் ஏற்றுக்கொண்டிருந்தது. அது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. அப்ப இந்த 60வது கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானத்தை பிரித்தானியா கொண்டு வரப்போவதாகவும் இணைத்தலைமை நாடுகளினூடாக அது இலங்கையும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இரகசியமாக பேசப்பட்டதாகவும் கொழும்பு தகவல்களின் அடிப்படையில் அந்த தீர்மானத்தை இலங்கை அரசிடம் அவர்கள் அதன் வரைவை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக வெளியில் கூறவில்லை யாரும். ஆனால் இலங்கை அரசு அதனை மறுத்திருக்கின்றது, தாங்கள் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று. அந்த இழுபறிகளுக்கு பிற்பாடு அவர் அங்கு நிற்கும் போதே, இலங்கையில் நிற்கும் போதே வெளிவார அமைச்சகம் இங்கு இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கு. அப்ப இது அந்த தீர்மானத்தை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஒரு அழுத்தமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் டைரக்டர் இலங்கை அரசு அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார். அதே நேரம் தமிழ் தரப்பு என்று சொல்லி சுமந்திரனை கூப்பிட்டு கலைத்திருக்கின்றார். அவர்களுக்கும் இது முன்கூட்டியே தெரியும். இந்த பிரித்தானியாவின் தடை வரப்போவதெல்லாம் சுமந்திரனுக்கு முன்கூட்டியே தெரியும். இலங்கை அதிகாரிகளுக்கும் அது தெரியும். கலைத்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருக்கின்றது. அதாவது இந்த தீர்மானத்தில் என்ன இருக்கின்றது என்பது தொடர்பாக இன்னும் வெளிவிடப்படவில்லை. 2021ஆம் ஆண்டு கொண்டு வந்த தீர்மானம் சாட்சியங்களை சேகரித்தல், பாதுகாத்தல், அதன் ஊடாக ஒரு பொறிமுறையை உருவாக்குதல் என்று இருந்தது. அதற்கு $2.2 மில்லியன் தேவை என்று சொல்லி நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அது என்ன நடந்தது என்று ஒரு பேருக்கும் தெரியாது. அப்ப இப்ப அது தொடர்பாக அதனை மேலும் பலப்படுத்துவதன் ஊடாக இலங்கையை, அதாவது உங்களுக்கு தெரியும் தற்போதைய பூகோள அரசியல் நெருக்கடியில் சீனாவுக்கு சவாலாக மேற்குலகம் நகர வேண்டும் என்று சொன்னால் அதில் இலங்கையை அவர்கள் தங்கள் ஒரு ஆளுமையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தமாகத்தான் இந்த தீர்மானம் வரப்போகிறதா என்பதை நாங்கள் செப்டம்பர் மாதம் தான் பார்க்க முடியும். அழுத்தமாகத்தான் இதை பயன்படுத்தினார்கள் நீங்கள் கூறும் பொழுது, நான் அறிந்த வரையில் இங்கே சட்டத்திறனிகள் இதன் பின்னணியில் இருந்து செயல்பட்டார்கள் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தமிழர்கள் இனி அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். இவை ஓரளவுக்கு திருப்தியை தருகிறது. ஆனால் இவர்களுடைய இந்த பயண தடையால் தமிழர்களுக்கு இதனால் என்ன லாபம்? உண்மைதான். இதனால் என்ன லாபம் என்றது ஏனென்று சொன்னால், நீங்கள் கேட்கிற கேள்வி புரிகிறது. என்னென்று சொன்னால், அமெரிக்கா கொண்டு வந்த தடை 2020ஆம் ஆண்டுக்கு 5 வருடங்கள் ஆகின்றன. அதில் பெருமளவில் எந்த மாற்றங்களும் இடம்பெறவில்லை. இது இலங்கைக்குள் அது இதுவரையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியது இல்லை. ஏனென்றால் இது வெளியில் தான் இந்த தடைகள், அவர்களுக்கு வெளியில் சொத்துகள் இருக்கிறதோன்னு தெரியாது. அவர்களின் பயண தடை தான் அவர்கள் மீது இருக்கின்றது. ஆனால் இப்ப சவேந்திர டி சில்வா மீது அமெரிக்கா தடையை கொண்டு வந்த பிற்பாடு கூட அவருக்கு மிக முக்கிய பொறுப்புகள் இராணுவத்தில் வழங்கப்பட்டிருந்தன. முப்படை பிரதானியாக பதவி உயர்த்தப்பட்டிருந்தார். சிங்கள தேசத்தில் அதில் எந்த விதமான அவர் மீதான எதிரொலிப்புகளும் ஏற்படவில்லை. இந்தியா அவரை கூப்பிட்டு அவரை சிறப்பு விருந்தினராக கூட பல நிகழ்வுகளுக்கு கூப்பிட்டிருந்தது, பயிற்சிகளுக்கு கூட கூப்பிட்டிருந்தது. அப்ப ஆசிய நாடுகளில் அது பெரிய அளவில் எதிரொலிக்கவில்லை. சிங்கள மக்களை அது பாதிக்கவில்லை. உண்மையில் பொருளாதார தடை என்பதை இலங்கை அரசு மீது கொண்டு வருவார்களாக இருந்தால் தான் அது மிகப்பெரிய இது. தனிப்பட்ட நபர்கள், அதுவும் ஓய்வு பெற்றவர்கள், பெருமளவானவர்கள் ஓய்வு பெற்றவர்கள், அரசியலில் இருந்து ஒதுங்கியவர்கள் என்னும் போது அது இலங்கையில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் ராஜதந்திர ரீதியாக தமிழ் மக்கள் உண்மையில் இதை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உண்மையில் ஒரு ஒருங்கிணைந்து செயற்படுவார்களாக இருந்தால், அல்லது ஒரு சயின்டிபிக்காக செயற்படுவார்களாக இருந்தால், அல்லது ராஜதந்திர ரீதியாக செயற்படுவார்களாக இருந்தால், இதனை பேஸாக கொண்டு இதனை மனித உரிமைகள் மீறல், போர்க்குற்றம், இனப்படுகொலை என்ற ரீதிக்கு கொண்டு செல்லலாம் அனைத்துலக ஆதரவுகளுடன். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் மிக முக்கிய பங்காற்றிய தமிழ் அமைப்புகளும் இருக்கின்றன.
அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ITJP என்று உண்மையும் நீதிக்குமான செயல் திட்டம் என்று சொல்கின்றது. இது தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டது. அதன் தலைவராக இருக்கிறது ஜஸ்மின் சூகா. இவர் 2010 ஐக்கிய நாடுகள் சபையினால் அமைக்கப்பட்ட பேங்கின் 3 அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் 3 உறுப்பினர்களில் இவர் ஒருவர். அவர் கிட்டத்தட்ட இலங்கையின் 60 அதிகாரிகள் அரசு தலைவர்களுக்கு மீது தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரைகளை செய்திருந்தார். கோத்தபாய ராஜபக்ஷ மீதும் கூட அமெரிக்காவுக்கு சென்ற போது, அவர் அப்போது அரசு தலைவராக இல்லாத சமயத்தில் சென்ற போது அங்கு பிடியாணையை வழங்கியிருந்த அவருக்கான அதாவது நீதிமன்ற அழைப்பாணையை வழங்கியிருந்தார்கள் அவர்கள் லசந்த விக்ரமசிங்கவின் படுகொலை தொடர்பாக. இவ்வாறான அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களின் சாட்சியங்களை சேகரிக்கிறார்கள். அடுத்ததாக இந்த தமிழ் அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் சரி நாங்கள் மனித உரிமைகள் தொடர்பாக அல்லது இதை இனப்படுகொலை என்றுதான் நிறுவப் போகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய அத்தனை வழிகளையும் தேட வேண்டும், அத்தனை நாடுகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். பல்வேறு நாடுகளில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலைகளை நீங்களும் அதில் ஒரு பங்காளிகளாக மாற வேண்டும். அதற்கான குரலை எழுப்புவதற்கு, எதிரான குரலை எழுப்புவதற்கு நீங்களும் அதில் ஒரு பங்காளிகளாக மாற வேண்டும். அண்மையில் ஒரு நேர்காணலை பார்த்தேன். இலங்கையில் அந்த நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்காவின் அல் ஜசீரா ஊடகம் தொடர்பாகத்தான் ஒரு பிள்ளை பேசியிருந்தது. நல்லது, உண்மையில் அதில் அவர்கள் கேள்வியை கேட்டது அல்லது கதைத்தது. ஆனால் பல்வேறு நாடுகளில் இனப்படுகொலை இடம்பெறுகின்றது என்று கூறுகிறார்கள். காசா என்ற பெயரை சொல்லவே பயப்படுகிறார்கள். காசா என்ற பெயரை சொல்ல பயப்படுகிறவர்களுக்கு என்னென்று நாங்கள் இன்னொரு பல இடங்களில் இவ்வாறு இடம்பெறுகின்ற போதுதான் உண்மையில் அன்றைக்கு மெதிஹாசன் ஒன்றை கூறியிருந்தார். முள்ளி வாய்க்காலில் இடம்பெற்ற ஒரு ஒத்திகை அது இப்போது காசாவில் அப்படியே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி அவ்வாறு எல்லோருக்கும் பேசுகிறார்கள் தெளிவாக. ஆனால் நாங்கள் மட்டும்தான் சில விடயங்களை பேசுவதற்கே அஞ்சுகிறோம். அதை களைந்து நாங்கள் இதற்குள் இந்த உலக ஓட்டத்துக்கு நாங்களும் உள்வாங்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு பேசுபொருளாக வர வேண்டும். அவ்வாறு பேசுபொருளாக வரும்போது இந்த தடைகள், இந்த அமெரிக்கா கொண்டு இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஆதாரமாக கொண்டு அடுத்த படிக்கு செல்ல முடியும். அதான் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இது ஒரு படிக்கலாக பயன்படுத்த வேண்டும். அந்த அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது என்று தெரியுமோ என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இங்கே அடிக்கடி கூறுவது போல் தனியொரு அமைப்பு, தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே ஒன்றும் சாதிக்க முடியும். கூட்டாக சில விடயங்களில் இணைந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் இவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தெற்கிலங்கையில் அவ்வாறு இவர்களுடைய தடை தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங்காவுடைய செவ்வி தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் தெற்கிலங்கையில் பேசப்பட்டு வந்தது. இப்பொழுது சவேந்திர சில்வா தொடர்பாக வரும்பொழுது அங்கே எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? அங்கு நீங்க பார்க்கலாம், முன்னாள் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி ஊர டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு கொலம் ஒன்றை எழுதி இருக்கிறார். இது தொடர்பாக ரங்கா ஜெயசூரியா எழுதி இருக்கின்றார். அதே போல பல ஊடகங்கள் தங்கள் ஆசிரியர் திரையங்கங்களாக வடித்துள்ளன. பல ஊடகங்கள் பிரித்தானியா மீது பாய்ந்திருக்கின்றன. ஒரு ஊடகம் எழுதியிருக்கின்றது, பிரித்தானியாவில் நடுத்தர மக்கள் மிகவும் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த இந்த தடை கொண்டு வந்ததாக கூட கூறியிருக்கிறார்கள். இன்னொரு ஊடகம் சொல்லி இருக்கின்றது, இந்த ஜாலியான்வாலா படுகொலை டெல்லியில் பிரித்தானியா செய்திருந்தது, அதற்கான நீதி கோரல் என்ன மாதிரி, அதற்கான வழக்கை கூட இலங்கை போடும் போல இருக்கின்றது. அவ்வாறு ஒரு என்னென்று சொல்வது, அந்த உலகத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை அங்கு தோற்றுவித்திருக்கின்றது இந்த பிரித்தானியாவின் தற்போதைய இந்த தடை உத்தரவு. ஆனால் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இது பிரித்தானியா தமிழர்களுக்காக கொண்டு வந்தது, சரி, வாக்காளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லது தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ் மக்களின் அரசியல் பங்களிப்பு பிரித்தானியாவில் கணிசமானது. அதை பிரித்தானியா மறக்க முடியாது. அது இருந்த போதும் தற்போதைய அனுர்குமார திசாநாயக்க அரசுக்கும் சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையிலான நேரடி தொடர்பும் சீனாவுடனான நெருங்கிய பிணைப்புகளும் தான் இந்த மிக மிக முக்கியமான பின்னணியாக பார்க்கப்படுகிறது.
அதே சமயம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கடந்த 14ஆம் தேதி BYD என்றது சீனாவின் மின்சார கார் அதை இலங்கையின் டீலராக ஜோன் கீல்ஸ் GC ஓட்டோ தான் எடுத்திருக்கின்றது, இறக்குமதி செய்திருக்கிறார்கள். முதலாவது விநியோகம் இடம்பெற போகின்றது. அண்மையில் நீங்கள் பிபிசியில் கூட பார்த்திருக்கலாம், இலோன் மஸ்கின் டெஸ்லாவை கூட அது முந்தி விட்டது, அவ்வளவு டெக்னாலஜியாக. ஆசிய பிராந்தியத்தின் ஆசியாவின் அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் மேற்குலக ஊடகவியலாளர் கருத்தின் அடிப்படையில் ஆசிய நாடுகளின் பிரதான வர்த்தக பங்காளராக சீனா மாறிவிட்டது. அப்ப அது இலங்கையிலும் அவ்வாறுதான். அப்ப இதை ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பிரித்தானியா அதனை கொண்டு வந்திருக்கின்றது. அதை இப்ப ஆனா சிங்கள ஊட நீங்கள் கேட்டது போல சிங்கள மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையாகத்தான் தோன்றி இருக்கின்றது. ஆனால் இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்ப அவர்கள் தங்களுக்கான ஒரு நன்மைக்காக இதை கொண்டு வந்தாலும் அதை எங்களுக்குரிய நன்மைக்காக எவ்வாறு மாற்றுவது, அதை எந்த முறையில் அதை அரசியல் ராஜதந்திர ரீதியாக அதனை அணுகுவது என்பது மிக மிக முக்கியமானது. நிச்சயமாக அதான் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது பெரிய ஒரு விடயத்தை விட்டுக் கொண்டிருக்கின்ற பாருங்க. இலங்கை தீவில் போர்ட் சிட்டி வந்து விட்டது. ஹம்பாந்தோட்டை அங்கே அவர்கள் நிறைய திட்டங்கள் அங்கே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கார் இறக்குமதி செய்கிறார்கள் என்றால் பார்த்தீர்கள், இலங்கை தீவில் சீனாவுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருப்பேன். ஸ்ரீலங்காவும் சரி இந்தியாவும் சரி இதை கவனிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நான் நினைக்கிறேன் இது சீனாவினுடைய ஒரு மாநிலமாக மாறப்போகிறதோ எனக்கு தெரியவில்லை. அப்படி மாறினாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று கூறலாம். அரசுகளை அந்த விடயங்களை நாங்கள் இனிவரும் காலங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தற்பொழுது நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக அதை பார்க்க வேண்டும். கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது அங்கே குறுக்கு வழியில் சில குறைபாடுகளை ஏற்படுத்தி நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு செயல்பட்டார்கள், சில குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டு கூறும் பொழுது எங்களுடைய பக்கத்தில் உங்களுக்கு தருகின்ற அந்த விண்ணப்பத்தை சரியாக பார்த்து அதை நீங்கள் கொடுக்காவிட்டால் அவர்களை நீங்கள் குறை சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் இவ்வாறு செய்வது உங்கள பக்கமும் குறை இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தால் அதை தனியாக சுட்டிக்காட்டுவது முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, எத்தனையோ கட்சிகள் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் நாடியிருந்தார்கள். என்ன நடந்திருக்கின்றது அது தொடர்பாக? உண்மைதான். நீதிமன்றம் 28ஆம் தேதி நான் நினைக்கிறேன் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். விசாரித்த பிற்பாடு அரச தரப்பு கூறியிருக்கின்றது, தாங்கள் இந்த மனுதாரர்களுடன் பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்று அரச தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியதால் இருதரப்பும் தேர்தல் ஆணையகமும் இது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அடுத்த அமர்வுக்கு முன்னர் அதனை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க கூட இப்ப நாங்கள் வேலை செய்யற கம்பெனியில ஒரு புதுசாக லோ வரும்போது டிரான்சிஷன் பீரியட் இருக்கு, ஒரு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. என்ன சொன்னால் அது பலருக்கு விளங்காது, பலருக்கு விளங்கும். அதுக்காண்டி அதுக்குரிய கால வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு லோவை கொண்டு நாளைக்கு நடைமுறைப்படுத்துறது இந்த நாட்டிலும் இல்லை. சில இப்ப எம்டிஆர்ன்றது எங்களுக்கு எம்டிடில இருந்து எம்டிஆருக்கு மாறும் போது 3 வருடம் டிரான்சிஷன் பீரியட் கொடுத்திருந்தாங்க. அதுக்குள்ள நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம், இதையும் பயன்படுத்தலாம், ஒரு கிராஜுவலா தான் மாற்றலாம். இதற்கு முன்னரும் இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவ்வளவு தூரம் ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லை. இந்த தடவை இவ்வாறு ரிஜெக்ட் பண்றது என்று சொன்னால் அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்க அல்லது திருத்தப்படும். இது இப்ப பாரிய குற்றச்சாட்டுன்றது இது என்று சொன்னால் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் உள்ளவர்கள் தங்கள் அடையாளங்களை மறைத்து அல்லது போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து அவ்வாறு போவதைத்தான் முற்று முழுதாக ரிஜெக்ட் பண்ணுவது. எழுத்து பிழைக்காக அல்லது சின்ன சின்ன தவறுகளுக்காக என்பது இது அரசியல் நோக்கம் கொண்டது என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த தேசிய மக்கள் முன்னணி. ஏனென்றால் சொன்னால் இதுவரை வந்த நாளுக்கு அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. யாரையும் ஊழல் குற்றச்சாட்டில் தூக்கி உள்ளுக்கு போடவில்லை. ஊழலில் பறிபோன பணம் எதுவும் மீட்கப்படவும் இல்லை. அவர்களின் இப்ப பிரதான குற்றவாளிகள் யார் என்றால், நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பிரதான குற்றவாளி யார் என்றால் முன்னைய அரசு. என்ன நடந்தாலும் முன்னைய அரசு, இல்லை என்று சொன்னால் குரங்குகள், இல்லது என்று சொன்னால் நாய் ஓடினது என்று சொல்லி இவ்வாறு தான் தங்களுக்கான ஒரு காரணங்களை தேடுகிறார்களே தவிர மக்கள் மத்தியில் பெருமளவாக தற்போதைய அரசு அந்த முன்னைய தான் வழங்கிய வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழ் மக்களின் பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக
தாங்கள் வென்று விட்டோம் என்பதை சிங்கள தேசத்துக்கு ஒரு தங்கள் இந்த நிறைவேற்றாத வாக்குறுதிகளுக்கு மாற்றீடாக இதனை கொண்டு போய் சேர்ப்பதில் முனைப்பாக நிற்கிறார்கள். அதை மறைமுகமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு இனவாதம் தான். இனவாதத்தை எந்தெந்த வழிகளில் செய்யலாமோ அந்தந்த வழிகளில் சிங்கள மக்களை ஒரு இனவாதத்தின் ஊடாக திருப்திப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உள்ள பொருளாதார நெருக்கடிகளை இனவாதம் என்ற உணவின் மூலம் திருப்திப்படுத்தி விட முடியும். யாழ்ப்பாணத்தையும் அல்லது வடக்கு கிழக்கை நாங்கள் முற்று முழுதாக கைப்பற்றி விட்டோம், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா யாழ்ப்பாணத்தை படை கொண்டு கைப்பற்றியது போல இப்போது ஜேவிபி வந்து யாழ்ப்பாணத்தையும் வடக்கையும் கிழக்கையும் வந்து தனது அரசியலை கொண்டு கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தமிழ் கட்சிகள் முற்று முழுதாக சுயேட்சையாக இருந்தாலும் கட்சிகளாக இருந்தாலும் முற்று முழுதாக அகற்றப்பட்டதற்கான பிரதான காரணம். தமிழ் கட்சிகள் இது தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறது? நீங்கள் கூறுவது சரி, அப்படித்தான் நிறைய ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள். உள்நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டதனால் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்ற என்று மற்றவர்களும் கூறியிருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இது வரலாற்றில் ஒரு முக்கியமான, உங்களுக்கு தெரியும், அரசு தலைவருக்கான தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது, பொது தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது, உள்ளூராட்சி தேர்தல், இனி இருக்கின்றது மாகாண சபை தேர்தல், அதுவும் என்ன செய்ய போகிறார் தெரியவில்லை. ஆனால் இப்ப இந்த உள்ளூராட்சி தேர்தல் தமிழ் மக்கள் சரியாக செயல்படுத்தாவிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும்? உண்மைதான். என்னென்று சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தல்களையும் கைப்பற்றி விட்டால் அது ஒரு கிராஸ் ரூட் லெவல் அரசியல் என்று சொல்வது. ஜேவிபியின் வெற்றியின் போது, வெற்றியின் பின்னர் அவர்கள் கூடிய கூட்டத்தில், அது இரகசியமாக கூடப்படுற கூட்டங்கள், அதில் பெருமளவில் முன்னாள் இராணுவ வீரர்கள் தான் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கூறினார்கள், நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் கிராமமாக ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நீங்கள் தான் இந்த வெற்றிக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டவர்கள். நீங்கள் தட்டிய வீடுகளில் சிலர் உங்களை வரவேற்றார்கள், பலர் உங்களை தூக்கி எறிந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் அதற்காக பணியாற்றினீர்கள் என்று கூறியிருந்தார்கள். அதே போன்றுதான் இது கிராம மட்டம். கிராம மட்டத்தில், நகர மட்டத்தில், மாநகர மட்டத்தில் அந்த அதிகாரங்களை கைப்பற்றுவது ஊடாக இனி அரசு, அதாவது இலங்கை அரசு ஒதுக்குகின்ற நிதிகள், வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற நிதிகள், இவை அனைத்தும் அவர்களுக்கு ஊடாக பகிரப்பட்டு அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது அங்குள்ள அரசியல் மாற்றத்தை, அரசியலில் அல்லது தமிழ் மக்களின் லட்சியங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்று ஜேவிபி நினைக்கின்றது. அடுத்ததா நீங்க பார்க்கலாம், இந்த நில ஆக்கிரமிப்பு, தொல்லியல் ஆக்கிரமிப்பு, இதுகளுக்கு தடையாக, ஒரு கொஞ்ச நஞ்ச தடையாக இருக்கின்ற இந்த தமிழ் அதிகாரங்களையும், தமிழ் கிராம சபையாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், இதுகளையும் தங்கள் வசம் கொண்டு வந்து விட்டால் அந்த அதிகாரிகளும் தங்களுக்குரிய அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள். எனவே அவர்கள் இலகுவாக அதனை நிறைவேற்றிவிட முடியும். அண்மையில் கூட மயூரன் அவர்கள் ஒன்றை கூறியிருந்தார். ஒரு அத்தாட்சி அலுவலகர் வந்து அந்த காணிகள், தையிட்டி காணிகள் கூட சட்டவிரோதமாக கட்டப்படவில்லை என்று கூறியிருந்தார். அதாவது அதிகாரி ஒருவர் அவ்வாறு கூறும் போது அதை அரசு தனக்கு உரிய பிரச்சாரமாக இலகுவாக மாற்ற முடியும், வெளிநாடுகளையும் இலகுவாக நம்ப வைக்க முடியும். இவ்வாறான அதிகாரிகளை கிராம மட்டம், நகர மட்டம், மாநகர மட்டத்தில் உருவாக்கி, நாடாளுமன்ற மட்டத்தில் உருவாக்கி விட்டால் தமிழர்களின் இந்த கோரிக்கைகளும் அரசியல் அபிலாஷைகளும் முற்று முழுதாக குழி தோண்டி புதைக்கப்படும் என்பதை ஏவிபி நம்புகின்றது. இதுதான் அவர்களின் ஒரே இலங்கை அல்லது நாங்கள் எல்லோரும் ஒரே இலங்கையர்கள் என்ற கோஷத்தின் அடிப்படை. தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை திட்டம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, அனுர குமார திசாநாயக்கா பதவியேற்று பொது தேர்தலில் பாரிய வெற்றி பெற்று 6 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் எவ்வாறான சாதனைகள் படைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூற வேண்டும். குறிப்பாக இப்ப நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள், ஊழலை ஒழிப்பதாக வந்தார்கள், இதுவரையில் 6 மாசத்தில் எந்த ஒரு வரையும் தண்டிக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். இன்னைக்கு நீங்கள் மற்ற ஆய்வாளர்களோடு உரையாடும் பொழுது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அப்பொழுது அவர்கள் என்ன கூறினார்கள், அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, அதற்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத நிலைமை. இனி
தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் அப்பொழுதே பேசியிருந்தோம். சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு வரும் பொழுது அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு நல்ல வழி வகுக்கும் என்றால் வெளிநாடுகள் இருப்பவர்கள் முதலீடு செய்வதற்கு தயங்காமல் அங்கே வந்து வருவார்கள் ஒரு அரசியல் தீர்வு வந்தால். இனி நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த உப்பளம் இருக்கின்றது, சீனி தொழிற்சாலை இருக்கின்றது, சீமெண்ட் ஃபேக்டரி, அரசியல் கைதிகள் தண்டனை காலம் அனுபவித்தவர்களும் கூட இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய 6 மாத சாதனையை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். 6 மாதம் என்பது பெரிதாக சாதனை என்றதுக்கு எதையும் கூற முடியாது. IMF பொறுத்தவரையில் IMF கூட முன்னே அரசு கொண்டு வந்ததைத்தான் இவர்கள் அதில் திருத்தங்களை கொண்டு வருவோம், மாற்றங்களை கொண்டு வருவோம் என்றார்கள். எதையும் செய்யவில்லை, அதை அவ்வாறே பயன்படுத்துகிறார்கள். பொருளாதாரத்தை கட்டியமைக்க போகிறார்கள் என்றார்கள். அந்த பொருளாதாரம் ஏற்கனவே ரணில் கூறியது போல தானே அவரே அதை மீட்டு விட்டார் என்றுதான் அவரே கூறுகிறார். இலங்கையின் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்த பொருளாதாரமே 85 பில்லியன். ஏதாவது ஒரு பெரிய நாடு நினைத்தால் இலகுவாக இலங்கையை தூக்க முடியும், அதில் பிரச்சனை இல்லை. இலங்கை அடிபட்டு போவதற்குரிய காரணம் பூகோள அரசியல். பொருளாதாரம் என்பது இலங்கையிடம் இப்போது இல்லை என்று சொன்னால் எந்தவித உற்பத்தியும் இல்லை. பழமையாக இருக்கின்ற பொருட்களை, அதாவது ரப்பரோ தேயிலையோ ஒன்று அல்லது ஆடை தொழிற்சாலையோ என்றால் அது மிகவும் குறைந்த வருமானம் உள்ளவை. சுற்றுலாத்துறை ஒன்றுதான் மிகவும் அதிக வருமானம் உள்ளதாக இருக்கின்றது. சுற்றுலாத்துறையை நம்பித்தான் இந்த அரசே மெல்ல மெல்ல இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனைய தொழில்துறைகளை கட்டுவதற்கு இலங்கையின் தற்போதைய நிலைமை ஒத்துழைப்பதாக இல்லை. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், அதானி குழுமத்தை வெளியேற்றி இருந்தார்கள். இப்போது பார்த்தால் இந்தியாவினால் அமைக்கப்பட்ட கொப்பர் தொழிற்சாலை, அதாவது செப்பு தொழிற்சாலையையும் மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு தென்னிலங்கை ஊடகங்கள் கருத்தின் அடிப்படையில் இந்திய எதிர்ப்பு மனநிலைதான் காரணம் என்று கூறுகிறார்கள். களனி ஆற்றில் நச்சு பொருட்கள் கலப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் ஒரு தொழிற்பேட்டையோ தொழிற்சாலைக்கானையோ வசதிகள் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. இந்தியாவுடனான அதானியின் உடன்பாடு கூட இப்போது கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் IMF ஆக இருக்கலாம் அல்லது ADB ஆக இருக்கலாம், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆக இருக்கலாம். கூறுகிறார்கள் என்று சொன்னால் சுவிஸ் சேலஞ்ச் என்று ஒன்று இருக்கின்றது சொல்வார்கள். அதாவது ஒரு கொள்முதல் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கான டெண்டர் கோர வேண்டும். அதில் இருக்கின்ற குறைந்த விலையை பயன்படுத்தித்தான் பேரம் பேச வேண்டும் என்று சொல்லி இது எதுவும் அங்கு இடம்பெறவில்லை, எல்லாம் ஊழலாக இடம்பெற்றது என்றுதான் கூறப்படுகின்றது. ஆனால் அதானியின் வெளியேற்றம் என்பது இலங்கையில் முதல்கின்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு என்ன சொல்றது நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். அப்ப பொருளாதார ரீதியாகவும் எந்த விதமான திட்டங்களும் அவர்களிடம் இப்போதைக்கு இல்லை என்றுதான் கூறலாம். தமிழ் மக்களிட பிரச்சனையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்ப பிரித்தானியா கொண்டு வந்த தடைகளோ அமெரிக்கா கொண்டு வந்த தடைகளோ இது முதலீட்டாளர்களையும் பாதிக்கும் என்று கூறப்படும். உண்மையில் இந்த தடைகளை தமிழ் தரப்புகள் இதனை ஒரு அனைத்துலக மட்டத்தில் இலங்கை ஒரு பாதுகாப்பற்ற நாடு அல்லது மனித உரிமைகளுக்கு எதிரான நாடு என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்களாக இருந்தால் வர்த்தகர்கள் மட்டத்தில் முதலீட்டாளர்கள் மட்டத்தில் இலங்கையின் பொருளாதாரம் அடிபட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன. அப்ப இப்பயும் இலங்கை அதற்கு எதிராக எதிர்ப்பு அரசியலை காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றதே தவிர இன நல்லிணக்கப்பாடு என்று இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதன் ஊடாக பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்காக இல்லை. அதன் ஒரு உதாரணமாக தான் நீங்கள் கூறினீர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம். அதை கூட நீக்குவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை. அடுத்ததாக இந்த அரசுக்கு எதிராக பெருமளவான புறச்சக்திகளின் அழுத்தம் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. படையினருக்கு மத்தியில் கூட அண்மையில் கூட ஒருவர் பேசும்போது கூறியிருந்தார், கஜபா ரெஜிமெண்ட்ல இருந்து அல்லது சிங்க ரெஜிமெண்ட்ல இருந்து தான் படை தளபதிகளை கொண்டு வருவது. இந்த முறை ஆர்ட்லரி ரெஜிமெண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அது படையினர் மட்டத்தில் கூட பல விசனங்களை தோற்றுவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 6 மாதத்தில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, தாங்கள் தப்பி பிழைப்பதற்கான வழிமுறைகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னர் கூறியது போல என்ன பிரச்சனை என்றாலும் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக பல முன்னே அரசுகளைத்தான் குற்றம் சாட்டி விடுகிறார்கள்.
அடுத்ததாக என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் 75 வருட ஊழல் அல்லது ஆட்சி முறையை ஒரு சில மாதங்களில் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சில மாதங்களில் தமிழர்களின் காணிகளை அபகரித்து பௌத்த ஆலயங்களை வானுயர்ந்த தூரத்துக்கு கட்டுவதற்கு உங்களால் முடிகின்றது. தொல்லியல் திணைக்களை கொண்டு தமிழர்களின் பூர்வீக சொத்துக்களை அபகரிப்பதற்கு உங்களால் முடிகின்றது. ஆனால் இந்த பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் பழைய அரசுகளை சாட்டுகிறீர்கள், அல்லது இல்லை என்று சொன்னால் 75 வருட கால ஆட்சி அல்லது 70 வருட கால ஆட்சியை நாங்கள் ஓரிரவில் மாற்ற முடியாது என்று காரணங்களை கூறுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் குரங்குகளை கூறுகிறார்கள், அதனால் ஏற்பட்ட பிரச்சனை என்று. இவ்வாறு இந்த அரசு வெவ்வேறு காரணங்களை தங்கள் தப்பி பிழைப்பதற்காக வெவ்வேறு காரணங்களை தேடுகின்ற ஒரு நிலைமையைத்தான் இந்த கடந்த 6 மாதங்களில் காணக்கூடியதாக இருந்ததை தவிர சேத்திரன் மிக்கதாக இதை சொல்ல முடியாது. ரணில் விக்ரமசிங்க அவருடைய அந்த குறுகிய கால அந்த கட்டத்திலும் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதாவது வித்தியாசம் நீங்கள் காணுகிறீர்கள்? இல்ல, அவர் வந்தவுடன் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அவர் வந்தவுடன் பொருளாதாரத்தை தான் சீர் செய்ததாகவும், பெட்ரோல் விலைகளை குறைத்ததாகவும், மக்கள் வரிசையில் நிற்பதை தான் இல்லாது செய்து விட்டதாகவும் கூறியிருந்தார். IMF உடனும் அவர் தொடர்ச்சியாக பேச்சுக்களை நடத்தியிருந்தார். அன்று அவர் என்னென்ன செய்தாரோ அவைதான் இப்போதும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் ரணில் விக்ரமசிங்காவால் கொண்டு வரப்பட்ட அதானியின் திட்டம் மட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கு. அதே போல இந்தியாவின் செப்பு தொழிற்சாலை வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதில் ஊடாக என்னென்று சொன்னால் இந்த அரசு ரணில் விக்ரமசிங்க அரசு ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கு கூடுதலாக சார்பாக இருந்ததாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த அரசு இப்போது சீனாவுக்கு சார்பாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த சார்பு நிலை மாறி இருக்கிறதே தவிர குறிப்பிடும்படியாக இவர்கள் எதுவும் செய்யவில்லை. இப்ப ரணில் விக்ரமசிங்காவை கூறினார்கள் ராஜபக்சாக்களை பாதுகாக்கிறார் என்று. இப்போது இந்த பிரித்தானியாவின் தடைக்கு எதிராக தற்போதைய வெளிவார அமைச்சர் விஜித கேரத் பொங்கி எழுந்திருப்பது அதே படையினரை விஜித கேரத்தும் பாதுகாக்க போகின்றார், ராஜபக்சாக்களை பாதுகாக்க போகிறார். இனி இந்த தடை கொண்டு வந்த பிற்பாடு நாமல் ராஜபக்ஷ ஒன்றை கூறியிருந்தார், இந்த அரசு படையினரை தண்டிக்க போகிறதா என்று. அதை எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக உள்ளூராட்சி தேர்தலில் பயன்படுத்தலாம் என்ற அச்சமும் இந்த அரசுக்கு இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு முன்னையாக நாங்கள் ஒரு தீவிரமான சிங்கள பௌத்தர்கள் என்று காட்ட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆள் மாற்றம், கட்சி மாற்றமே தவிர கொள்ளையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதைத்தான் நான் உணர்கிறேன். நன்றி. நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக இப்போ உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இந்தியா தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை இலங்கைக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். என்ன காரணத்துக்காக இவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்? குறிப்பாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடக்கும் பொழுதும் பயணத்தை மேற்கொள்வதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதோ என எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த பயணத்தை? ஒன்று, உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறுகின்ற போது இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக JDPயின் தலைவர் ரோகண விஜயவீராவின் நினைவு நாளில் இந்த பயணம் அமைந்திருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் தற்போதைய அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் பெருமளவில் நல்லதாக இல்லை. தற்போதும் இந்தியா மஹிந்த ராஜபக்ஷவின் கூட்டணியை வலுவாக ஆதரிப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ கூட்டணி ரணில் கூட்டணியை அமைப்பதன் ஊடாக இந்த இலங்கை அரசுக்கு ஒரு சவாலாக இந்தியா மாறும் என்று இலங்கை அரசு கருதுகிறது. எனவேதான் அனுர்குமார் திசாநாயக்க அரசு சஜித் தலைமையிலான எதிர்கட்சிகள் ஒரு பலவீனமான எதிர்கட்சியை கொண்டு வருவதன் ஊடாக பலமான எதிர்கட்சியை பின்தள்ள முற்படுகின்றது. இந்திய பிரதமரின் வருகை என்பது உங்களுக்கு தெரியும், அதானி குழுமத்தின் வெளியேற்றம், இப்ப தொடர்ச்சியாக இந்தியாவின் நிறுவனங்கள் மீது இலங்கை மேற்கொள்கின்ற கெடுபிடிகள், இப்ப இவற்றின் மத்தியில் இலங்கையில் இந்தியா வலுவாக, அதாவது நான் முன்னர் பல தடவை கூறியது போல இந்தியாவுக்குரிய 9 அயலவர்களில் இலங்கை தான் ஓரளவாவது இந்தியாவுடன் நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய நாடுகளுடன் இந்தியாவுக்கான உறவுகள் சரியாக இல்லை. இறுதியாக நீங்கள் பார்க்கலாம், பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளும் முறிவடைந்திருந்தன. பங்களாதேசத்துக்கு இப்ப இந்த 4 மாதங்களாக நிறுத்தி வைத்திருந்த மின்சாரத்தை கூட இப்போதுதான் அதானி குடும்பம் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது.
அப்ப இந்த நிலையில் இலங்கையுடனான ஒரு வர்த்தக உறவுகள் மேற்கொள்வதற்கு இந்தியா பல தடவைகள் முயன்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வர்த்தக உறவு மட்டுமல்ல, வர்த்தக மூடாக டெக்னாலஜிக்கலாக, அதாவது அங்கிருக்கின்ற பணியாளர்கள் இலங்கைக்கு வருவது, இலங்கையில் இருக்கின்ற பணியாளர்கள் அங்கு போவது என்று சொல்லி அந்த இலங்கையை தனது நிர்வாகத்தின் கீழ் அதிக அளவு ஒரு இன்ஃபுளுன்ஸுடன் கொண்டு வருவதற்கான முயற்சியை இந்தியா பல தடவைகள் முயன்றிருந்தது. வான் போக்குவரத்தாக இருக்கலாம், கடல் போக்குவரத்தாக இருக்கலாம், கனிம வள அகழ்வாக இருக்கலாம், அல்லது காற்றாலை மின்சாரமாக இருக்கலாம். ஆனால் இதில் பல திட்டங்கள் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. இந்தியாவின் எந்த திட்டங்களும் பெருசளவில் வெற்றி அளிக்கவில்லை இலங்கையில். இப்போ அவருடைய வருகையின் இலங்கை மீதான ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்கப்படலாம். என்னென்னு சொன்னால், இப்போது இலங்கை மீது பிரித்தானியா போட்டிருக்கின்ற இந்த தடைகள் கூட இலங்கை இதற்கான எதிர்வினைக்காக இந்தியாவை நாட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது என்பதை இந்தியாவும் அறியும். இந்தியாவுக்கு இலங்கை தீவில் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் சில பகுதிகளையாவது வைத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இலங்கை எனவேதான் உங்களுக்கு தெரியும், 1987 இந்திய இராணுவத்தை இந்தியா பலவந்தமாக களமிறக்கியது. அந்த களமிறக்கும் போது இந்தியா தென்னிலங்கையை டார்கெட் பண்ணவில்லை. இந்தியா வடக்கையும் கிழக்கையும் தான் முன்னிலைப்படுத்தி இருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பையும் அது முதன்மைப்படுத்தி இருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு இடம்பெற்ற சம்பவங்கள், பிற்பாடு வடக்கு கிழக்கை ஜேவிபி அரசு பிரித்த, ஜேவிபி இந்த தற்போதைய அரசு முன்னைய ஆட்சி காலத்தை பயன்படுத்தி, முன்னைய ஆட்சியாளர்களின் காலத்தை பயன்படுத்தி பிரித்ததும் உலக வரலாறு அறிந்தது. நீங்கள் கூறுவது போல இந்தியாவுக்கு வடக்கும் கிழக்கும் மிக மிக முக்கியமானது ஒன்று. இப்ப அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து எவ்வளவு முக்கியமானதோ, இந்தியா அடுத்ததாக தான் சபை பண்ண வேண்டும் என்று சொன்னால், இப்ப 2030 இந்தியாவின் பொருளாதாரம் 10 ட்ரில்லியனாக வளர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்தியாவுக்கு அதன் ஸ்திரத்தன்மை முக்கியமானது, அயலவர்களுடனான உறவுகள் முக்கியமானது, தனது கடல் வளம் முக்கியமானது. இப்ப கடல் வளத்தை முக்கியமாக கருத வேண்டும் என்று சொன்னால் வடக்கும் கிழக்கும் முக்கியமானது ஒன்று. ஆனால் இதை எவ்வாறு தமிழ் தரப்புகள் இந்தியாவுடன் அணுகுவது என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்தியா ரணில் ராஜபக்சாக்களை பலப்படுத்துவதற்கு முயற்சிக்கு என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஜேவிபிக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடந்த முறை உரையாடும் பொழுது கூறினீர்கள், 60,000க்கும் மேற்பட்ட ஜேவிபி போராளிகள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் கூறினீர்கள். மோடி அவர்களுடைய இந்த வருகையின் ஊடாக அனுர குமார திசாநாயகவுக்காக ஏதாவது செய்தி கூறுவதற்காக இந்த பயணம் அமைந்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், ஒரு அழுத்தமாகத்தான் இதனை பார்க்க முடியும் அனுர குமார திசாநாயக்கா மீதான. ஏனென்று சொன்னால் இந்தியாவின் திட்டங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றன. 2017 மோடி வரும்போதும் இந்தியாவின் புலனாய்வு துறையினர் பெருமளவில் வந்ததாகவும் இலங்கைக்குள் அவர்கள் தங்கிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. படைத்துறை ரீதியாகவும் இந்தியா இலங்கையில் தனது பிரசன்னத்தை மேற்கொள்வதற்கு தான் முற்படும். இப்போது மேற்குலக நாடுகள் உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை அதிகாரிகள் அடிக்கடி இலங்கை போவதும் இந்தியா ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கும். எனவே இந்தியா 1987 என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே ஆண்டு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை உண்மையில் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது. அதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் அவருடைய வரவு அவருடைய வரவு அதற்கான அழுத்தமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். வேண்டுமென்றால் இந்தியா மீண்டும் தன்னுடைய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்ப முடியுமா? தற்போதைய நிலையில் முன்னர், அதாவது இப்ப நீங்கள் இந்த கேள்வியை ஒரு 4-3 வருடங்களுக்கு முதல் கேட்டால் அன்றைய சூழ்நிலை இல்லை என்றுதான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனது பாதுகாப்புக்காக ரஷ்யா உக்ரைனில் பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றது. தனது பாதுகாப்புக்கென்று இந்தியா வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதே போல அமெரிக்கா இப்போது கிரீன்லாண்டை சொல்கின்றது என்றால் தனது பாதுகாப்புக்கு என்று சொல்லி ரஷ்யாவும் கைவிரித்து விட்டது. கிரீன்லாண்டை பற்றி கேட்கும் போது அது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விடயம் என்று கைவிரித்து விட்டது. சில நாடுகள் ஆதரிக்கின்றன. இப்ப இஸ்ரேல் சிரியாவில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருக்கின்றது, லெபனானில் ஒரு பகுதியை தனது பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள். அப்ப இப்ப துருக்கி சிரியாவின் அரசை கவிட்டு இருக்கின்றது தனது பாதுகாப்புக்கு என்று சொல்லி. இப்ப உலக ஒழுங்கு இப்போது மாறிவிட்டது என்னும் போது இந்த பிராந்திய வல்லரசுகள் தமக்கான ஆளுமையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி இருக்கின்றது. அதுதான் நான் கூறுகிறேன் என்னென்றால், இந்தியாவுடன்
ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ராஜதந்திர ரீதியாக பேரம் பேசும் பலம் எங்களுக்கு தமிழர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இதில் எங்களுக்கான அனுகூலங்களை பெறலாம். உண்மை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அதான் அடிக்கடி சந்தர்ப்பங்கள் வேறு வேறு வழிகளில் நேரங்களில் வரும். அதான் நீங்கள் கூறுவது போல் ஒரு சரியாக நாங்கள் செயல்பட்டிருந்தால் இந்தியாவோடு பேசுவதில் எந்த தவறுமில்லை. இந்தியா மட்டுமில்லை, எந்த நாடோடு பேசுவது தவறில்லை. ஆனால் தருணத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவதுதான் தமிழருடைய கெட்டித்தனமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலைமையை பார்க்க முடியவில்லை என்ற அந்த வேதனையோடு இந்த அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.